ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மோடி அரசு மோசடி அரசு மோடி அரசு மோசடி அரசு ஆசா பணியாளருக்கு ஆசா பணியாளருக்கு குறைந்தபட்ச ஊதியமான குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 26,000 உடனே வழங்கு 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 கோரிக்கை வைக்கவில்லை கோரிக்கை வைப்பதில்லை எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றோம் குறைந்தபட்ச ஊதியமாக குறைந்தபட்ச ஊதியமாக 26,000 26,000 உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு எச்சரிக்கை 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 வழங்காவிட்டால் தீவிரமாகும் வழங்காவிட்டால் தீவிரமாகும் வழங்காவிட்டால் தீவிரமாகும் வழங்காவிட்டால் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் ஆசா பணியாளர் நாங்கள் ஆசா பணியாளர் நாங்கள் ஆசா பணியாளர் நாங்கள் ஆசா பணியாளர் நாங்கள் போராட தயார் போராட தயார் சிறை செல்ல தயார் சிறை செல்ல தயார் மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு திராவிட மாடல் என்று சொல்லும் திராவிட மாடல் எங்கே சொல்லும் மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு ஆசா பணியாளருக்கு ஆசா பணியாளருக்கு தொகுப்பு ஊதியமாக ஊதியமாக 26,000 உடனே வழங்கு 26,000 உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்க உடனே வழங்கு சுப்பிரமணியம் அண்ணாச்சி சுப்பிரமணியம் அண்ணாச்சி வாக்குறுதி என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு சுப்பிரமணியம் அண்ணாச்சி சுப்பிரமணியம் அண்ணாச்சி வாக்குறுதி என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு நியாயம் தானா 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 சுகாதார பணியில சுகாதார பணியிலே சுகாதார பணியில சுகாதார பணியிலே ஐநாவே மெச்சுகின்ற ஐநாவே மெச்சுகின்ற சுகாதார பணியில சுகாதார பணியிலே ஈடுபடும் பணியாளருக்கு ஈடுபடும் பணியாளர்களுக்கு ஊதியமாக 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 5,000 வழங்குவாரு 5,000 வழங்குவது நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு தொகுப்பு ஊதியமாக ஊதியமாக 26,000 26,000 உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு உடனே வழங்கு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஓட்டு போட்டது பாட்டாளியா ஓட்டு போட்டது பிரச்சனையா ஓட்டு போட்டது பாட்டாளியா ஓட்டு போட்டது பாட்டாளியா அதானி அம்பானி கூட்டாளியா அதானி அம்பானி கூட்டாளியா ஓட்டு போட்டது பாட்டாளியா ஓட்டு போட்டது பாட்டாளியா அதானி அம்பானி கூட்டாளியா அதானி அம்பானி கூட்டாளியா எங்க ஓட்ட வாங்கிக்கிட்டு எங்க ஓட்ட வாங்கிக்கிட்டு எங்களையா ஏக்கிறேன் எங்களையே ஏக்கிற எங்க ஓட்ட வாங்கிக்கிட்டு எங்க ஓட்ட வாங்கிக்கிட்டு எங்களையா ஏக்கிறேன் எங்களையே ஏக்கிற எங்க உழைப்ப வாங்கிக்கிட்டு எங்க உழைப்ப வாங்கிக்கிட்டு எங்களையா சுருண்டுற எங்களையே சுருட்டுற எங்க உழைப்ப வாங்கிக்கிட்டு எங்க உழைப்ப வாங்கிக்கிட்டு எங்களையா சுருண்டுற எங்களையே சுருட்டுற அனுமதியோ 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 இனியும் நாங்கள் அனுமதியோ திடீர் நிலங்கள் அமைந்தியோ கோரிக்கையை வைக்கவில்லை கோரிக்கையை வைக்கின்றேன் எச்சரிக்கை செய்கின்றோம் எச்சரிக்கை செய்கின்றேன் ஏய் துசி வெள்ளட்டம் ஏய் தூசி வெள்ளட்டம் 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 போராட்டம் வெள்ளட்டம் போராட்டம் வெள்ளட்டம் எச்சரிக்கை 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 போராட்டத்தின் முன்னாலே போராட்டத்தின் முன்னிலையில் யாராட்டமும் செல்லாது யாருக்காரும் செல்லாதே போராட்டத்தின் முன்னாலே போராட்டத்தின் முன்னாலே யாராட்டமும் செல்லாது யாருக்காரும் செல்லாதே ஓங்கட்டும் 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 ஆசா பணியாளர்
கூடிய விரைவில் நம்முடைய ஊதிய உயர்வு நிச்சயமாக வரும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்ல, வந்துரும். இப்போ இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, நேஷனல் ஹெல்த் மிஷன்ல இருந்து கூடிய விரைவில் நம்ம எல்லாருக்கும் டேப் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேப் கொடுக்கிறதுக்காக பில் ரைஸ் பண்ணியாச்சு. நிச்சயமா கூடிய விரைவில் நமக்கெல்லாம் டேப் கிடைச்சிடும். மிக 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 குறைவான ஒரு சம்பளத்துல இருந்துட்டு இன்றைக்கு ஓரளவுக்கு நம்ம முன்னேறி வந்திருக்கிறோம். 5750 ரூபாய் இந்த மாதத்திலிருந்து 6000 ரூபாயாக வழங்கப்படும் அப்படின்னு NHMல சொல்லி இருக்காங்க. இவ்வளவு தூரத்திற்கு நாம முன்னேறி வந்திருப்பது நம்முடைய ஒற்றுமை தான். நம்முடைய ஒற்றுமையும் நம்ம சங்கத்தின் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான். இந்த நம்பிக்கையோடு நிச்சயமாக நாம முன்னேறுவோம். தொடர்ந்து நாம எழுப்பின இந்த கோரிக்கைகளின் காரணமாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் தோழர் சுப்பராயன் அவர்களுடைய குரல் எழுப்பியதன் காரணமாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே நிச்சயமாக ஆஷா பணியாளர்களுடைய ஊதிய உயர்வு உண்டு என்று உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாரு. திரும்பவும் நாம டெல்லிக்கு போய் அவரை சந்தித்து நிச்சயமாக அது வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாம செய்வோம். இதே மாதிரியாக நம்பிக்கையோடு உறுதியோடு நாம் முன்னேறுவோம், நிச்சயமாக முன்னேறுவோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய சங்கம் எவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்லி இந்த NHMல போய் தோழர் சுப்பராயன் அவர்கள் தலைமையில நம்ம மிஷன் டைரக்டரை சந்தித்தோம். மிஷன் டைரக்டர் NHM அவங்களுக்கு தெரியும், நேஷனல் ஹெல்த் மிஷனுடைய திட்ட பணியாளர்கள் தான் நம்ம இல்லையா. நம்ம மிஷன் டைரக்டர் அவர்களை சந்தித்து ஊட்டியில நீலகிரி மாவட்டத்துல 5100 ரூபாய் நமக்கு 2023ல அதிகரித்தாங்க இல்லையா, அந்த தொகை வராம இருந்தது. அவர்களிடத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் நமக்கு உடனடியாக கொடுக்கணும் என்று நம்ம எடுத்த முயற்சியின் காரணமாக 38,50,000 ரூபாய் உடனடியாக கொடுக்கப்பட்டு விட்டது. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஆஷா பணியாளர்களுக்கும் கொடுக்க வேண்டிய அந்த தொகை எல்லாருக்குமே கிட்டத்தட்ட 12,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னொன்னு, அங்க நீலகிரி மாவட்டத்துல கொரோனா கால நிதியான 24,000 ரூபாய் நம்ம எல்லாரும் வாங்கணும். அதுல 18,000 ரூபாய் தான் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. மீதி 6,000 ரூபாய் கிடைக்கவில்லை என்று சொல்லி இருக்கிறாங்க. அதையும் NHMல நம்ம சொல்லி இருக்கோம். நம்ம மத்தியில வேலை செய்து கொண்டு பணியில் இருக்கும் பொழுது இறந்து போன தோழர்கள், யானை மிதிச்சு வசந்தா என்ற ஒரு தோழர், கவிதா திருநெல்வேலியா, நாகப்பட்டினத்துல கவிதா என்ற தோழர், இவர்கள் பணியில இருக்கும் பொழுது இறந்து போயிருக்காங்க. அதுக்கு அவங்களை கேட்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, இன்சூரன்ஸ் இருக்கு 2 லட்சம் ரூபாய், இன்சூரன்ஸ் வர்றது அது வேற விஷயம். ஆனா பணியில் இருக்கும் பொழுது ஒரு ஆஷா தொழிலாளி இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகள் 2 பேருக்குமே நம்ம கடிதம் எழுதியிருக்கோம். நம்முடைய கையெழுத்து இயக்கத்திலையும் அந்த கோரிக்கையை வச்சிருக்கோம். நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு நாம இந்த தொகையை நிச்சயமாக பெற்று தருவோம். இதே மாதிரிதான் கள்ளக்குறிச்சியில ஒரு தோழர் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அவர்களுக்கு முதலமைச்சரை சந்தித்து முதலமைச்சர் நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் நம்முடைய சங்கத்தின் மூலமாக வாங்கி கொடுத்திருக்கோம். நாம் தொடர்ந்து சங்கத்துல நம்பிக்கையோடு மட்டுமல்லாம நமக்கு என்னென்ன கிடைக்கணும், எது கிடைக்கல அப்படின்றது உடனடியாக அந்தந்த மாவட்ட பொறுப்பில் இருப்பவர்களின் மூலமாக முறையாக தெரியப்படுத்த வேண்டும். சும்மா இந்த வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்தோம்னா அது சரியான முறை அல்ல. அப்படி இல்லாம மாவட்டத்துடைய யாரு பொறுப்பாளர்களோ அவர்கள் மூலமாக இனிமே எதிர்காலத்துல இந்த மாதிரியாக செய்தோம்னா நிச்சயமாக நம்ம சங்கத்துல நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்னெடுத்து வெற்றி பெறுவோம். நன்றி. இப்பொழுது தோழர் காசி நம்மை வாழ்த்தி பேசுவார். ஆஷா பணியாளர்களே, தோழர்களே, நேரம் ரொம்ப குறைவு. எனக்கு பின்னால
நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர், தேசிய துணைத் தலைவர், நம் சங்கத்தினுடைய தலைவர் தோழர் கே. சுப்ராயன் அவர்கள் உரையாற்ற இருக்காங்க. நான் தொடர்ந்து உங்க கூட பேசிட்டே இருக்கேன். நான் போடக்கூடிய போஸ்டர்களை, வால் போஸ்டர்களை எத்தனை பேர் பாக்குறீங்க? எல்லாரும் பார்த்திருக்கீங்களா? அதுல நம்ம கோரிக்கைகள் எல்லாத்தையும் வருஷப்படுத்தி சொல்லிட்டே இருக்கோமா? இங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நம்முடைய கோரிக்கைகளை எழுதி கட்டியிருக்கோமா? ஒரே ஒரு கேள்வி, இதையெல்லாம் வென்றெடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒற்றுமையாக இருப்போமா? ஒற்றுமையாக இருப்போமா? இருப்போங்கிற சத்தம் பின்னால் இருந்து கேட்கல. ஒரே ஒரு விஷயம்தான், ஒற்றுமை என்பதுதான் பலம். ஏன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய புதுச்சேரி அங்க 18,000 ரூபாய் தர்றான். இந்த பக்கம் இருக்கிற மாநிலம் கேரளாவுல 16,000 ரூபாய் தர்றான். நம்ம கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, குறைந்தபட்சம் மாதம் 26,000 ரூபாய் கொடுக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டினுடைய நிலை தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்துல பெண் குழந்தைகளை பிறக்க கூடாதும்மா. பெண் குழந்தை பிறந்தா அவங்கள பிறக்கும் முன்னாலே கள்ளிப்பால் ஊத்தி கொலையும் நடந்ததா? இப்ப பாத்தீங்கன்னா ஆம்பளை ஆளுங்க தனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பெண்ணை தேடிட்டு இருக்கேன், கிடைக்கல. அப்படின்னா அந்த பெண் குழந்தைகளை, பெண் சிசு கொலையை தடுத்து நிறுத்தியது ஆஷா பணியாளர்கள் தானே. அப்ப நமக்கு வெறும் தாய்மை அல்ல, ஒவ்வொரு தாயையும் பாதுகாத்திருக்கான். 2005 ஆஷாங்கிற இந்த திட்டத்தை உருவாக்குறாங்க. ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆஷாவினுடைய எண்ணிக்கை 2500க்கு குறைவுதான். ஆனால் காட்டுல, மலையில, மேல எங்க வேணாலும் நம்ம போயிட்டே இருக்கோமா இல்லையா? போயிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த நாட்டினுடைய தாயை பாதுகாப்பது மட்டுமல்ல, பிறக்கின்ற குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. ஏன் நமக்கு தரக்கூடாது? 26,000 ரூபாய் தரலாமா? தர வைக்கலாமா? நம்முடைய சத்தம் கேட்கணும். அங்க நம்ம இந்த இடத்துல நின்று நம்ம சொல்றது ஒண்ணுதான், எல்லாருக்கும் மகப்பேறு பார்க்கிறோம்ல. ஆனா நாம் மகப்பேறு அடைந்தால் நம்மை பாதுகாப்பது யார்? அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பெண் தோழர்கள் அவங்க கர்ப்பமான 1 வருஷம் லீவுன்னு கொடுக்கறாங்க தமிழ்நாட்டுல. நம்ம கர்ப்பமானா நம்மை நாமே பாதுகாத்துக்கணும். ஏஐடிசி ஆஷா பணியாளர்கள் வச்சிருக்கிற கோரிக்கை என்ன? எங்களுக்கு 6 மாதம் விடுமுறை வேண்டும். 6 மாதம் விடுமுறை வேண்டும். 60,000 ரூபாய் உதவித்தொகை வேண்டும். இது தவறான கோரிக்கையா? நம்ம கேட்கலாமா? கேட்கலாம்னாக்க சத்தம் போட்டு சொல்லுங்க. வேண்டும் 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 வேண்டும். மகப்பேறு விடுமுறை, மகப்பேறு விடுமுறை 6 மாதம் வேண்டும். 6 மாதம் வேண்டும். உதவி தொகை 60,000 வேண்டும் வேண்டும் வேண்டுமே. ஆஷா பணியாளருக்கு உதவி தொகை வேண்டுமே. 60,000 வேண்டுமே. தோழர்களை, இது மாதிரியான பல கோரிக்கைகள் உண்டு. நமக்கு ஒரு கஷ்டம் என்னன்னா, காவல்துறை நம்மளை பட்டு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கு. நான் வரும்போது சொன்னாங்க, இங்க எல்லாம் வேன் எல்லாம் கொண்டு நிறுத்தி இருக்கோம்னு. பரவாயில்ல, எந்த வேன்லயும் நாங்க ஏற தயாரா இருக்கோம், கவலையப்பட வேண்டாம். ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப வசதியான இடம் ஜெயிலு. அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. துணிச்சல் மட்டும்தான் நம்முடைய போராட்டம். தோழர்களே, நம்முடைய அடிப்படையான உரிமை வேலை பாதுகாப்பு வேண்டும். அடிப்படையான உரிமை நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வேண்டும். அடிப்படையான உரிமை நம்ம பஸ்ல ஏறி போற கை காசு செலவு பண்றோம், பஸ் பாஸ் வேணும். ஆஷா தொழிலாளி எல்லோருக்கும் பஸ் பாஸ் வேணும்.
அடிப்படையான இந்த கோரிக்கைகளை வென்றடைய போராடுவோம் தோழர்களே, முயலுங்கள், போராடுவோம் 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 போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். நன்றி, வணக்கம். ஆஷா பெண்களின் உரிமைக்கான தர்ணா போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தலைவர் தோழர் ரஜிதானிஷான் அவர்களே, இந்த போராட்டத்தை வாழ்த்தி பேசி இருக்கிற அருமை தோழர் காசி அவர்களே, எனக்கு பின்னால் உரையாற்றவிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் சுப்பராயன் அவர்களே, மற்றும் இந்த போராட்டத்திலே எழுச்சியோடு தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தோழர்களுக்கும், இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் தேசிய செயலாளர் தோழர் சாந்தி அவர்களுக்கும், அனைத்து தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் சார்பாக நன்றி கலந்த புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் போராட்டம் தோற்றதாக வரலாறு கிடையாது. நமக்கு முன்னால் நிற்கின்ற போராட்ட வரலாறுகளை பார்த்தால் இந்த போராட்டம் வெல்லும், நிச்சயமாக வெல்லும். நம்முடைய கோரிக்கைகளை ஒன்றுபட்ட நம்முடைய போராட்டம் வென்றடைக்கும். அந்த அடிப்படையில் நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் ஒன்றிய அரசும் மாநில அரசும் நிறைவேற்றியே தீர வேண்டும். அந்த கால கட்டாயம் உருவாகும். நாம் 5000 ரூபாயிலே குடும்பம் நடத்த முடியாது. இன்றைக்கு வறுமை வாட்டிக் கொண்டிருக்கிறது, விலைவாசி உயர்ந்திருக்கிறது, வேலையின்மை அதிகரித்திருக்கிறது. நாம் நிரந்தர பணியாளர்களாக மாற வேண்டும். நாம் வைத்திருக்கிற தொகுப்பூதியமான 26,000 ரூபாயை இந்த அரசுகள் நமக்கு அளிக்க வேண்டும். அளிப்பதாக சொன்ன வாக்குறுதியை அமைச்சர் பெருமகன் நிறைவேற்றிய தீர வேண்டும். அந்த அடிப்படையிலே உங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம். பாதிக்கப்படுகிற பெண்களுக்காக, வீதியில் இறங்கி போராடுகிற பெண்களுக்காக, பெண்கள் உரிமைக்காக, பெண்கள் விடுதலைக்காக தொடர்ந்து 70 ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கிற இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும். உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கான உங்களுடைய அனைத்து போராட்டங்களிலும் பங்களிக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி காலத்தின் அருமை கருதி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரசு பேருந்துகள்ல மட்டும்தான் பெண்களுக்கு இலவசமான பயணம் இருக்கு. நாம கிராமப்புறங்கள்ல ஒரு கர்ப்பிணி பெண்ணை அழைச்சிட்டு போகும்பொழுது நம்ம தான் பைசா கொடுத்து போறோம் அப்படின்னு நம்முடைய மாநாட்டிற்கு வந்து திரு மா சண்முக சுப்பிரமணியம் அவர்கள் கிட்ட நம்ம சொன்னோம். நம்ம கிட்ட அவர் என்ன சொன்னாரு, அது உடனே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? இதுவரைக்கும் அதை கொடுக்கல. அதை வலியுறுத்தி திரும்பவும் நம்ம கோரிக்கைகள் கையெழுத்து இயக்கத்துல போட்டிருக்கோம். இன்னைக்கு சாயங்காலம் அவரை பார்த்து பேசும்பொழுது இதை நம்ம வலியுறுத்தி சொல்லுவோம். சரியா? அடுத்ததாக நம்முடைய சங்கம் துவங்கினதுல இருந்து தொடர்ந்து நம்மோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தோழர் டாக்டர் சாந்தி, சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் அமைப்பிலிருந்து தோழர் டாக்டர் சாந்தி அவர்கள் நம்மை வாழ்த்து பேசுவாங்க. மிகவும் சிறப்பாக நம்மளை வழிநடத்தி சொல்லுகின்ற தோழர் வகிதா நிஜாம் அவர்களே, பாராளுமன்றத்தில் நமக்காக குரல் கொடுத்துட்டு இருக்கின்ற நமது அன்புக்குரிய MP தோழர் KS அவர்களே, AITS உடைய தலைவர் காசி தோழர் அவர்களே, மற்றும் இங்கு இருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் முதலில் எனக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? இனிமே தோழர் பாஸ்கர் சொன்ன மாதிரி இதெல்லாம் கோரிக்கை கிடையாது. நம்ம என்ன விடுக்கின்றோம்? எச்சரிக்கை விடுக்கின்றோம். இதுக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கு. எவ்வளவு நாள் போராட்டம் நடத்துவது? இனிமேல் கோரிக்கைகளை சொல்லவில்லை, நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். இதை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம். ஆஷா பணியாளர்கள் எங்க உட்கார்ந்து எங்க வேலை செய்யறாங்க? வீட்டுல உட்கார்ந்து இல்ல ஆபீஸ்ல உட்கார்ந்து கம்ப்யூட்டருக்கு முன்னாடி வேலை செய்யறாங்களா? இல்ல, மக்களோடு மக்களாக களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். போற இடத்துல நீங்க வேலை செய்யறவங்க பணி இடத்துல என்ன கேட்பாங்க? எவ்வளவுமா சம்பளம், ஏமா கஷ்டப்படுறீங்க, ஒரு ஆட்டோல வரலாமா கேட்பாங்கல்ல? நீங்க குடுக்கிற சம்பளத்துக்கு ஆட்டோல வர முடியுமா நீங்க சொல்வீங்கல்ல? எவ்வளவு சம்பளம் கேட்பாங்கல்ல? சொல்லுகிற மாதிரியா இருக்கா சம்பளம்? அதை சொல்வதில் நமக்கு எதுவும் வருத்தம் இல்லை. ஆனால்
எல்லாருக்கும் எல்லாம் திராவிட மாடல் என்று பெருமை பேசிக் கொள்ளுகின்ற அரசாங்கம், பெண்களுக்காகவே இருக்கின்ற அரசாங்கம் என்று கூறிக்கொள்கின்ற அரசாங்கம் மிக மிக குறைவான ஊதியத்தை கொடுப்பது அரசாங்கத்துக்கு தான் அவமானம். தொடர்ந்து 4 ஆண்டு காலங்களாக போராடி கொண்டு இருக்கின்றோம். எந்த விதமான சம்பள உயர்வும் வழங்கப்படவில்லை. இதுல இப்ப நான் கேட்ட எவ்வளவு பணி செய்கிறீர்கள் என்றால் பல வேலைகளுக்கு சம்பளமே கிடையாது. மலேரியா பாக்கிறதுக்கு சம்பளம் இருக்கா? லெப்ரசி பாக்கிறதுக்கு சம்பளம் இருக்கா? காண்டம் கொடுக்கறதுக்கு சம்பளம் இருக்கா? ஓசிபிள் கொடுக்கறதுக்கு சம்பளம் இருக்கா? என்ன பண்றீங்க கவர்மெண்ட்? இதுல பாத்தீங்களா, இன்னும் வரும் லிஸ்ட் அதிகமா இருக்கு, நேரம் குறைச்சிருக்கு எனக்கு. அதனால சம்பளம் இல்லாமல் இலவசமாக செய்வது. ஆனால் தோழர் KS குறிப்பிட்டது போல தமிழகம் பல இடங்கள்ல வருஷம் ஒரு 4 அவார்டு ஆச்சு போயிட்டு யாரு வாங்கிட்டு வராப்ல? சுகாதாரத்துறை அமைச்சர் வாங்கிட்டு வராரு. ஆனா அதெல்லாம் யாருடைய உழைப்பு? உங்களுடைய உழைப்பு. அதை உணர்ந்து கொண்டு ஊதியம் வழங்க வேண்டும். ஏதாவது ஒண்ணு கேட்டா அவர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் பணியாளர்களே கிடையாது. அடுத்த பாயிண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயே கிடையாது. அதே நிலைமை தானே பாண்டிச்சேரிக்கும். உங்களுக்கு இங்க என்னவோ அதே தானே. பாண்டிச்சேரியில எப்படி 18,000 வழங்க முடியுது? கேரளால எப்படி 13,000 வழங்க முடியுது? தெலுங்கானால எவ்வளவு வழங்க முடியுது? மகாராஷ்டிரால எப்படி வழங்க முடியுது? ஏன் நம்மால மட்டும் வழங்க முடியாம போகிறது? ஆகவே இது ஒரு காரணம், ஏமாற்றுதல், அவங்க இவங்க என்று சொல்வது. இதே நேரத்தில் மாநில உரிமை, மாநில சுயாட்சி என்று தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற மாண்பு முதல்வர் அவர்கள் சுகாதாரத்துறையில் தொடர்ந்து இரட்டை ஆட்சி முறை நீடிக்கிறது. நீங்க வேலை பாக்குறீங்க ஆஸ்பத்திரியில, ஸ்டாஃப் நர்ஸ் இருப்பாங்க, இவங்க NHM ஸ்டாஃப் நர்ஸ், இவங்க NCD ஸ்டாஃப் நர்ஸ், இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நர்ஸ். என்ன இந்த பிரிவினை எல்லாம்? சுகாதாரம் என்பது மாநில பட்டியலில் இருக்கின்றது. ஆகவே எந்த பணத்தை சுகாதாரத்துக்கு கொடுக்கணும்னு அரசாங்கம் நினைக்குதோ, ஒன்றிய அரசாங்கம் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அனைவரும் மாநில சுகாதாரத்துறையின் பணியாளர்களாக, நிரந்தர பணியாளர்களாக இருக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதியில திமுக வாக்குறுதியில என்ன சொன்னாங்க? பர்மனண்டா எல்லாருக்கும் பண்ணுவோம். 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். யார் வந்துட்டு தற்காலிகமா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பர்மனன்ட் பண்ணுவோம்னு சொன்னோம்ல, சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தீங்க. அதுக்காக தானே ஓட்டு போட்டோம். ஆனா இந்த சூழலில் ஓட்டு எங்களிடம் பெற்றுக்கொண்டு ஆட்சியை பிடித்துக் கொண்டு தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக இருந்து கொண்டு எந்த விதமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. உடனடியாக எல்லா கோரிக்கையும் நிறைவேற்ற வேண்டும். அப்படி நிறைவேற்றுவதன் மூலமாகத்தான் அடுத்த தேர்தலை சந்திக்க முடியும். நிச்சயமாக அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கென்றால் ஆஷா பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேறினால் மட்டுமே தான் எதிர்காலம் திமுகவுக்கு இருக்கும் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல தோழர் வகிதான் அறிவிச்சாங்க, பணி நேரத்துல இறந்தால் கூட பணம் பெறுவதற்கு போராட வேண்டி இருக்கின்றது. நம்ம வேலை பார்க்கறது எந்த துறை? சுகாதாரத்துறை. எல்லாருக்கும் மாத்திரை மருந்து கொடுக்கிறோம், ஓசிபிள்ஸ் கொடுக்கிறோம், பேடு கொடுக்கிறோம், ஹையர் ஆர்டர் பர்த் பத்தி பேசுறோம். நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்றது? ஆக ESI PF போன்ற நிச்சயமான கோரிக்கைகள் எல்லாம் நமக்கான சமூக பொருளாதார நடவடிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றும் வரை AITs-உடன் இணைந்து நாம் போராடுவோம் என்று கூறி, அதுவரை அனைத்து சங்கங்கள், இங்க எல்லா சங்கங்களும் வந்திருக்கிறோம், எல்லா சங்கங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட குடும்பத்துல வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னோட மதிய வணக்கம். நம்ம குடும்பத்துல நம்ம மூத்த தலைவர்கள் இருக்காங்க, தோழர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் கிடைச்சது பெருசு இல்ல, இதுக்கு மேல இப்ப 11,000 ஓகே ஆயிருக்குன்னு இருக்காங்க. அது நம்மளுக்கு பத்தாது, இன்னும் கூடுதலா 22 வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வாங்குவோம். அதோட இன்னொரு முக்கியமான, நம்மளுக்கு லீவு, ஒரு லீவ் லெட்டர் இன்னைக்கு நம்ம எழுதி வச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கு சம்பளம் கண்டிப்பா பிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது போல யார் லீவ் லெட்டர் கொடுத்தா பிடிக்கிறாங்களா? நம்மளுக்கு சைக்கிள் வசதி இல்ல, பஸ் வசதி இல்ல, வண்டி பெட்ரோல் வசதி கிடையாது, ஒரு டேப் கிடையாது, டெய்லி போட்டோ எடுத்து போட சொல்றாங்க. அதுக்கு நம்மளுக்கு பில்லு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, வீட்டு பில்லு, எல்லா பில்லும் கொடுக்குறாங்க. அவங்களோட என்ன குறைச்சலா நம்ம வேலை பார்க்கிறோம் சொல்லுங்க? நடந்து காலை தேஞ்சு போச்சு, எழுதி கை தேஞ்சு போச்சு, பேசி தொண்டையில உள்ள தண்ணியெல்லாம் வத்தி போச்சு. கடைசியில வீட்டுக்கும் ஒண்ணும் இல்லாம நாட்டுக்கு ஒண்ணும் இல்லாம நம்ம போய் உட்காந்துருக்கோம் ரோட்ல. அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 500 தடவை 1000 கணக்கு பாக்குறாங்கல்ல.
ஆ? இப்போ நம்மளோட தேவை என்னன்னா டேப் கேட்டிருக்கோம், டேப் ஓகே ஆயிரும், 10,500 ஓகே ஆயிருக்கு. பஸ் ஃபேர் எங்களுக்கு வேணும், பெட்ரோல் மாசத்துக்கு பெட்ரோல், போனுக்கு, அதே போல இந்த போனுக்கு ரீசார்ஜ் அமௌண்ட். சரியா? கண்டிப்பா. ஏன்னா தினசரி போட்டோ எடுத்து போட சொல்றாங்கல்ல, அப்ப நம்ம காசு வச்சு 5,850 போனுக்கே போட்டா நம்ம வீட்டுக்கு என்ன பண்றது? வீட்டுல இதனால எவ்வளவு சண்டை வருது. ஏய் செல்ல பிள்ளைங்களா, உங்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். சரியா? எல்லாருக்காகவும் நான் பேசுறதை விடுபட்டு போச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் பேசுறேன். ஓகே தானா? பெட்ரோல் வசதியும் போனு ரெண்டும் மாசத்துக்கு வந்து ஒரு 20 லிட்டருக்கு பெட்ரோல் காசு தரட்டும், போனு காசு தரட்டும். எங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீட்டு வாடகை தரட்டும். எவ்வளவு பேர் வாடகை வீட்டுல இருக்காங்க? வீட்டு நாங்க இடம் கேட்கல, வாடகை தான் கேட்கிறோம். கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்கல்ல, எங்க பிள்ளைங்க எதிர குறைச்சலா இருக்காங்க, கொடுத்தா என்ன? வீட்டு வாடகை கொடுத்தா என்ன? அதுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. நம்ம மூத்த தோழர்களை கேட்டுட்டு முடிச்சுக்கிறேன். கேட்ட அனைவருக்கும் நன்றி. இங்க கூடியிருக்கும் நம்ம தோழர் அனைவருக்கும் மதிய வணக்கம். என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். நான் இவ்வளவு கூட்டம் வரணும் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. அடிச்சு மோதிட்டு ஓம் சக்தி கோயில பார்த்தா நல்லா நம்ம யூனிஃபார்ம் தான் இருக்குது. அவங்க எல்லாம் கேக்குறாங்க, இந்த பிள்ளைங்க எந்த குரூப்புக்கு போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அதை மாத்துறதுக்கு கண்டிப்பா விரைவில் நமக்கு பிளைனா சேலை கொடுத்துருவாங்க. அங்கன்வாடி ஆஷாவும் நம்மளும் ஒரே குரூப் மாதிரி. அதனால அந்த சிம்பிள் போடுறது கண்டிப்பா நம்ம விரைவில் வந்துடும். அடுத்தது வந்து பச்சை தக்கா சொன்னாங்க 22,000 நம்மளுக்கு 26,000 கேட்டிருக்கு. நம்ம கண்டிப்பா நம்ம கேட்கறத விட அவங்க இதெல்லாம் நம்ம 18க்கு மேல நமக்கு வரும்ன்ற ஒரு நம்பிக்கை. இப்ப வந்திருக்கிற ஒரு ஜியோ முறையில கண்டிப்பா இன்னும் 2 மாசத்துல வாங்குறதுக்கு நம்ம தோழர் எல்லாமே அறிவிச்சது. நம்ம டெல்லிக்கெல்லாம் போலான்ற ஒரு ஆயுதத்துல இருக்கோம். நீங்க எல்லாமே ஒற்றுமையா இருந்து எங்களுக்கு வழி நடத்தணும்தான் நாங்க உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை உங்கள்கிட்ட வைக்கிறோம். நம்மள்ட்ட இன்னும் ஒற்றுமை வந்து வலுவடைறதுக்கு இன்னும் நிறைய வேணும். எனர்ஜி எஃபோர்ட் எல்லாம் கம்மியாவே இருக்கு. ஏன்னா எது சொன்னாலும் கேள்விதான். ஆனா இப்ப வந்தபடி எவ்வளவு தெரிஞ்சிருச்சுங்க. ஒவ்வொரு டைமும் நம்ம டிபிஹெச்க்கு நம்ம தோழரோட போனா மட்டும்தான் அந்த 2,000 இருந்து இந்த 5,750 ரூபாய் வந்திருக்குன்னா நம்ம ஏஐடி சாலை மட்டும்தான். நமக்கு வந்து நம்ம ஏஐடிஸ் இல்ல அப்படின்னா நம்மளோட தாய் வீடு அதான். அது இல்லைன்னா நம்மளுக்கு கண்டிப்பா இன்னும் நம்ம அந்த 2,000 தான் இருந்திருப்போம். தயவுசே சொல்றேன், மறுபடியும் நம்ம வந்து கலந்துடக்கூடாது. நம்ம ஏஐடிஸ்னா நம்ம குடும்பம், நம்ம மேலிடத்துல ஒண்ணு சொல்றாங்கன்னா நம்ம நன்மைக்குதான் முதல்ல நம்ம ஒரு மைண்ட் செட்டுக்கு வரணும். அது நிறைய பேருக்கு கம்மியாவே இருக்கு. இதுக்கு மேல கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்லணும், நமக்கு மேல என்ன சொல்றாங்களோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். சரிங்களா? இதெல்லாம் நான் மட்டும் தனியா போய் செய்ய முடியாது. எல்லாமே நம்ம ஒற்றுமையா சேர்ந்தா மட்டும்தான் நம்ம போய் வெல்ல முடியும். இப்ப நம்ம டேப் வீக்கெட் வச்சு தள்ளுன்னு தள்ளுது. ஏன் நம்ம தள்ள கூடாதா? இப்ப நம்ம சீக்கிரம் தள்ளுவோம் பாருங்க. அவங்க நம்ம எல்லாம் வாயை பார்ப்பாங்க பாருங்க. உடனே நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. இது வந்து போன டைம் நம்ம கமிட்டி மீட்டிங் வந்தப்ப வச்ச கோரிக்கை. ஆனா விரைவில் தரேன்னு சொல்லிட்டு 1,500 டேப் ரெடி ஆயிடுச்சு. இந்த கையெழுத்து இயக்கத்துல வந்து எத்தனை பேர் இருக்கும் என்னன்றது பொறுத்துதான் நமக்கு டேப் மறுபடியும் செயல்பாட்டுக்கு வரும். கண்டிப்பா நம்ம வாங்குவோம். அடுத்தபடியா நமக்கு வந்து மெட்டர்னி லீவு, குழந்தை பிறந்தா 6 மாசத்துக்கு லீவு கேட்டோம் இல்லையா, சம்பளத்தோட லீவும் கேட்கிறோம். பிளஸ் வந்து நமக்கு வந்து 60,000 ரூபாய் நம்ம தோழர் சொன்ன மாதிரி நமக்கு 60,000 சேர்த்து கேட்டிருக்கு. பாண்டிச்சேரியை விட நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஏஐடிசி கூட நம்ம சேர்ந்து நம்மளோட டிபிஹெச்ல போய் நம்ம கமிட்டி மீட்டிங் வச்சு அவங்க பேசின பிறகு நமக்கு இவ்வளவு நடந்திருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம இப்ப எப்படி இருக்குமோ இந்த ஒற்றுமையை நம்ம செயல்படுத்தினா மட்டும்தான் நம்மள கடைசி வரணும். இல்லைன்னா நம்ம படிப்படியா முன்னேற முடியும். இதுவரை நான் என்னுடைய பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தலைவர் எல்லாருக்கும் காலை வணக்கம். இவ்வளவு கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வராத தோழிகள் இருந்தா அவங்க கிட்டயும் சொல்லி அடுத்த தடவை நம்ம கூட்டத்தை வந்து சரிப்படுத்தணும். நான் பேச வர்றது எல்லாமே தோழிகள் பேசிட்டாங்க. டேப், அதுல இருந்து ஹேண்ட்பேக்கு, அப்புறம் யூனிஃபார்ம் மாறுதல், மற்ற விஷயங்கள் எல்லாமே பேசணும். கொரோனாவில் இருந்த ஒரு ஆஷா பணியாளருக்கு 50 லட்சம் வாங்கி கொடுத்தது நம்ம சங்கம் தான். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் ஆசா தொழில்கள் இறந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த ஒரே ஒரு பாலிசி மட்டும் பாக்கி இருக்குது.
அப்புறம் 3 மாசத்துக்கு ஒருக்க ஒரு கமிட்டி மீட்டிங் வைப்போம். அப்ப ஆசா தோழிகள் எதுக்கு போறாங்க அப்படி அனுப்ப அப்ப வந்து நம்ம கலந்து அவங்க வேலையெல்லாம் மூத்த தலைவர்கள் வந்து அவங்க வேலைகள்லாம் விட்டு வந்து நமக்கு பேசி பேசிதான் இந்த உயரம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வளர்ந்துருக்கோம். சரிங்களா? அதனால ஆசா தோழிகள் நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படி மாவட்டமா இருக்கட்டும், பிளாக்கா இருக்கட்டும், பிஎஸ்சில நம்ம என்ன செய்யணும், ஒற்றுமையா இருக்கணும். சரிங்களா? எப்படியோ தொந்தரவு பண்றாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. இன்னும் நம்ம என்ன செய்வோம், வளர்ந்துகிட்டே தான் இருப்போம், உயருவோம். சரிங்களா? நமக்குள்ள கோரிக்கைகள் வந்து அப்பப்ப நம்ம வலுப்படுத்திக்கிட்டே நம்ம இருக்கணும். இந்த ஒற்றுமையோட இந்த சங்கத்துல இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், பெருமைப்படணும். அதனால ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு பேசி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம எல்லாம் என்னமோ இது ஒரு சங்கம், வருஷம் ஆனா ஒரு சண்டை கட்டுறோம், சும்மாதான் நம்மள போராட்டம்னு கூப்பிடுறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையா எங்களுக்கு நடந்த ரியலான விஷயம், எல்லாருக்குமே வெறும் ஆஷா ஒருத்திங்கிறப்போ நாங்க ஜீரோவா தான் இருந்தோம். இந்த ஏஐடிசிக்குள்ள வரும்போது எங்களை விட நீலகிரி மாவட்ட ஆஷா விட ஹீரோ யாருமே இல்லைங்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு அடித்தள மட்டமா நம்மளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பேலன்ஸ் எதுவுமே சரியான நிலவு தொகையை தரல. சரிங்களா? அதனால நம்ம எல்லாருமே உள்ளதா புடுங்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு ஒரு தாய் வீடு இருக்கு, அங்க போய் சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு தாய் உதவுவாங்கங்கிற அந்த மனப்பான்மை இங்க இருக்கிற ஆஷாஸ் யாருக்குமே இல்ல. ஒரு லீடர்ஸ் ஒண்ணு சொன்னா அதை முழுமையா கேட்கறது இல்ல. காரணம் என்னன்னா ஈகோ. நம்ம வந்து நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த மாவட்ட செயலாளர், அவங்க நம்மளுக்காக வேலை செய்யதான் வந்திருக்காங்கிற அந்த மனப்பான்மை உங்க எல்லாருக்குமே வரணும். தோழர்கள் சொன்ன மாதிரி நம்மளோட ஆஷாஸ் அந்த ரோடு வரைக்கும் போனாலும் 10வது இடத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு பற்றாக்குறையா தான் வந்திருக்கோம். அதுக்கு எல்லாமே காரணம் ஒத்துமை இல்லாததுதான். ஆனா நான் வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்றேன், நம்ம சங்கம் நினைச்சதுனால எங்களுக்கு 20 நாள்ல 38,50,000 ரூபாய் பணம் நிலுவை தொகையா வாங்கி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துல ஆஷாஸ் எல்லாருமே ஒத்துமையா இருந்தாங்கன்னா இனியும் நம்ம நிறைய அச்சீவ் பண்ணுவோங்கிறத நான் மனசார சொல்லிக்கிறேன். சங்க சார்பா எல்லாருமே ஒத்துமையா இருந்து இனி ஒருங்கிணைச்சு இதுவரை இல்லாமனாலும் பரவாயில்ல, இதுக்கப்புறமாவது நல்ல பலன்களை நம்மளுக்காக செஞ்சிருக்காங்க, அது ஒத்துமையோட எல்லாருமே சேர்ந்து செய்வான்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருமே பயப்படுற ஒரே ஒரு விஷயம், ஏஐடிசி சங்கத்துல ஆஷா பணியாளர் இருக்காங்க கோவை மாவட்டத்துல அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. அதனால எல்லாருமே பயப்படுவாங்க. என்னோட பிஎம்ஓவா இருக்கட்டும், என்னோட எம்ஓவா இருக்கட்டும், என்னோட டிஎன்சிஹெச்ஓவா இருக்கட்டும், எல்லாருமே மேடம் நான் இப்படி போறேன்னு சொன்னா ஓகேமா, டிடிக்கு மெயில் போட்டு போங்க. நாங்க டிடி சாருக்கே மெயில் போட்டு வந்த ஆஷா பணியாளர் நானா தான் இருப்பேன். நேற்றைக்கு நான் மெயில் போட்டுட்டு தான் வந்தேன். நம்மளோட நோட்டீஸ், நம்மளோட இது கோரிக்கைகள் எல்லாத்தையுமே டிடி சாருக்கு மெயில் போட்டுட்டு தான் வந்தேன். அது ஒரு விஷயம் என்னோட கோவை மாவட்டத்தில் இல்லை. அப்புறம் நான் பெருமைப்பட்டு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நம்ம கொரோனா காலத்துல இறந்த நம்மளோட சக தோழி ஆஷா பணியாளருக்கு வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக 50,50,000 ரூபாய் வாங்கி கொடுக்கப்பட்டது. அது நம்ம சங்கத்தால மட்டும்தான் முடிஞ்சது. இது ஒண்ணு நடந்தனால கோவை மாவட்டத்துல ஆஷா பணியாளர்னால பயங்கரமான கெத்து. தலைவர் அவர்களே, மேடையில் விட்டிருக்கிற ஏஐடிசி தேசிய துணைத் தலைவர் சுப்ராயன் அவர்களே, தமிழ்நாடு ஏஐடிசி தலைவர் காசி சோனாயன் அவர்களே, சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏஐடிசி தேசிய செயலாளர் வலிதா நிஜாம் அவர்களே, தமிழ்நாடு ஆஷா பணியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? செவிலியர் தினம். ஆஷா பணியாளர் செவிலியராக ஆகணும். ஆனா செவிலியருக்கான வேலையெல்லாம் நான் செய்யறேன், செவிலியருக்கான வேலையெல்லாம் நான் செய்யறேன். அதையும் தாண்டி இங்க உங்க தலைவர்கள்லாம் சொன்னாங்கல்ல, பூஜா தூக்குற வரைக்கும் செய்யறேன். ஆனா என்னைய செவிலியர்னு சொல்ல மாட்டேங்கிற, செவிலியருக்கான ஊதியம் தர மாட்டேங்கிற, உரிமை தர மாட்டேங்கிற. இதுதான் நம்முடைய இலக்கு. அதுல இந்த இடைப்பட்ட காலத்துல கொரோனா நிவாரணம், ஊதியம் உள்ளிட்ட சில உரிமைகளை நாம் இந்த சங்கமாக அமைப்பா சேர்ந்ததுனால வென்றெடுத்த விஷயங்கள்லாம் இங்க பேசணும். ஆனா நம்ம கோரிக்கை அது இல்லை. பாண்டிச்சேரியில 18,000 போல் அதோட போதுமா? பாண்டிச்சேரியில் 18,000 போல் கிடைச்சிட்டா போதுமா? இல்ல இல்ல,
அப்ப பாண்டிச்சேரியில் 18,000 போல் அப்படின்னு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்குல்ல. இங்க ஒற்றுமை இல்லை அதெல்லாம் சொன்னாங்க. ஒற்றுமை இருக்கு, ஒற்றுமை இல்லாமல் அவ்வளவு பேர் வந்திருக்கான். இன்னும் அதை வலுப்படுத்தணும். இன்னும் எப்படி வலுப்படுத்தணும்? ஆசா பணியாளர்கள்லாம் சேர்ந்துட்டா அரசாங்கம் படிஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துருமா? கொடுத்துறாரு. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? மற்ற பணியாளர்களோடும் சேர்ந்து நாம நிக்க வேண்டியிருக்கு. அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அரசாங்கங்களுடைய சட்டம் இயற்றுவது அவர்களுடைய சிந்தனையில இருந்தா வருது. அப்ப அதை மாத்தணும் அப்படின்னு சொன்னா இவங்க தொழிலாளிகள் விடமாட்டாங்க. தொழிலாளிகளுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்ற எதை உருவாக்கணும்? பயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒற்றுமை அப்படின்றத இன்னும் நம்ம விரிவுபடுத்த வேண்டியிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வர்ற 20ஆம் தேதி இந்தியா முழுமைக்கும் ஏஐடிசி மட்டும் இல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்னா சேர்ந்து அதே மாதிரி பேங்க், டிஃபென்ஸ், இன்சூரன்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடிய நம்ம மாதிரி 10 மடங்கு சம்பளம் வாங்குற தொழிலாளர்களுடைய சங்கங்களும் கூட சேர்ந்து என்ன செய்ய போறோம்? வேலை நிறுத்தத்துக்கு போக போகிறோம். ஏன் இந்த வேலை நிறுத்தத்துக்கு போக போகிறோம்? இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த உரிமை, நமக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த உரிமை, இது எல்லாத்தையும் எப்படி பறிக்கிறது அப்படின்னு உட்கார்ந்து அரசாங்கங்கள் யோசிச்சுட்டு இருக்கு. நீங்க கூட சொன்னாங்க, அமைச்சர் மாசு ஏன் முன்னாடிதான் சொன்னாரு 10,800 தர்றேன்னு சொன்னாரு, போட்ட ஆதாரம் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சங்கம் அதே மாதிரிதான் போச்சு. பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துச்சு. எழுதியே கொடுத்திருக்காங்க. எழுதி கொடுத்த ஆதாரம் எல்லாம் இருக்கு. அதே கட்சியுடைய இன்னொரு தலைவர் சொல்றாரு, எழுதி கொடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாரு. என்னங்க அப்படின்னா, நீங்க நிறைய கூட்டம் வந்துருவீங்க, நீங்க கூட்டமா வராம உங்களை தவிர்க்கிறதுக்காக எழுதி கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல 2 இருக்கு, எழுதி கொடுக்கறது, போட்டோல கொடுக்கறது, வாக்குறுதி கொடுக்கறது அப்படின்றதுல 2 இருக்கு. அப்ப எனக்கு வாக்குறுதி கொடுத்த, எழுதி கொடுத்த, அதை நிறைவேற்று, நீ சொன்னதை செய்யி அப்படின்னு சொல்றதுக்கே நம்ம சண்டை போட வேண்டும். இந்த நிலைமையிலதான் ஒன்றிய அரசு இது எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கான வெவ்வேறு சட்டங்களை கொண்டாடுது. ஒண்ணு இல்ல, நம்மளுடைய அடிப்படையான கோரிக்கை என்னவா இருக்கு? என்னை தொழிலாளி என்று அங்கீகரி, இதான் நம்முடைய அடிப்படையான கோரிக்கை. அப்படின்னா நம்ம தொழிலாளி இல்லையா? ஒன்றிய அரசு அப்படித்தான் சொல்லுவது, நீங்க தொழிலாளி இல்லைன்னு சொல்லுவது. இவர்கள் திட்ட பணியாளர்கள் வார்த்தை கூட நம்ம தான் பயன்படுத்துறோம் இல்லையா? ஸ்கீம், இந்த ஸ்கீம் அப்படின்ற பேர்ல தொங்கி இருக்கு. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 108 அமரர் உரிமை இதெல்லாம் ஸ்கீம்னா என்ன? ஸ்கீம்ல வேலை செய்யறவரு அவர் தொழிலாளி இல்ல, நானா விரும்பி சுயமா சேவை செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்க கூட அப்படித்தான் வந்திருக்கீங்க. சுயமா சேவை செஞ்சதுக்கு உங்களுக்கு ஒரு கௌரவப்படுத்துறதுக்காக ஒரு காசு கொடுக்குறாங்க. இப்பதானே சுயமா சேவை செய்யறதுக்கு மோடி வந்திருக்காரு. அவரை கௌரவப்படுத்துறதுக்கு ஒரு நாளைக்கு மேக்கப் பண்றதுக்கு மட்டும் 25 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை நடத்துறதுக்கு 10,600 இன்னும் புள்ளியிடவா இருக்கு, வாக்குறுதியிலதான் இருக்கு. அப்ப இந்த கௌரவப்படுத்துறது அப்படின்றதுல வித்தியாசம் இருக்கு. நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா எல்லா சாமியும் சமம் கிடையாது இல்லையா? மூல விக்கிரகத்துல இருக்கிற சாமிக்கு இருக்கிற மரியாதை கோபுரத்துல இருக்கிற சாமிக்கு இருக்கா? கிடையாது. மூல விக்கிரகத்துக்கு பக்கத்துல இருக்கிற சாமிக்கே கிடையாது. ஆனா எப்படி அப்படி அங்க இருக்கோ அதே மாதிரி இவ்வாறு பிரித்து வைக்கிற நடவடிக்கைகளுக்கு எதிராகத்தான், எங்களுடைய உரிமைகளை பறிக்காது அப்படின்றதுக்கு எதிராகத்தான் 20ஆம் தேதி ஸ்ட்ரைக். அப்ப அதுல இந்த கோரிக்கை முதன்மையான முக்கியமான கோரிக்கையா இருக்கு. தொழிலாளி என்று ஏற்றுக்கொள், சமூக பாதுகாப்பு உறுதி செய், குறைந்தபட்ச ஊதியத்தை உறுதி செய் என்கிற கோரிக்கைகள் அத்தனையும் அதில் அடங்கி இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய போராட்டம் என்பது இவ்வாறு தனியாக நம்முடைய கோரிக்கைகளுக்காக போராடுவோம். எல்லோரும் ஒருங்கிணைந்து அரசாங்கங்களுடைய கொள்கையை, சிந்தனையை,
நமக்கானதாக மாற்றுவதற்காக போராடுவதும் ஒன்றோடு இணைந்தது. எப்போ ஒரு தொழிலாளி ஒரு குறிப்பிட்ட தொழிலாளி போராடுகிற பொழுது மற்ற பகுதி தொழிலாளிகள் அந்த தொழிலாளிக்கு கொடு அப்படின்னு சேர்ந்து கலந்து கொண்டோமோ அப்பதான் அதிகமான வெற்றிகளை கடந்த காலங்களில் தொழிற்சங்க இயக்கம் பெற்றிருக்கிறது. ஆக இந்த போராட்டம் 20ஆம் தேதி தமிழ்நாடு முழுமையிலும் ஆசா பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றார்கள், இந்தியா முழுமையிலும் பங்கேற்றார்கள், திட்டப்பணியாளர்கள் பங்கேற்றார்கள் என்கிற செய்தியை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அனைத்து சங்கங்கள் நடத்துகிற மறியல் போராட்டங்களில் இதே சீருடையோடு உங்களை களத்தில் இறக்கிக் கொள்ள வேண்டும். அது வெற்றிக்கு அடுத்தபடி என்று சொல்லி உங்களுடைய போராட்டமும் கோரிக்கைகளும் வெல்லட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விரும்புகிறேன். கூட்டத்தினுடைய தலைவர் ஆஷா பணியாளர்களின் பொதுச் செயலாளர் தோழர் வகிதா நிஜாம் அவர்களே, ஏஐடிசியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். உளுத்துகிறது வெயில், உருகி கொண்டிருக்கிறது தார் ரோடு, உடம்பில் எல்லாம் வியர்வை சொட்டி கொண்டிருக்கிறது. ஏதோ தோழர் வகிதா நிஜாம் கொடுத்தது விசிறிக்கு பயன்படுகிறது ஓரளவு. ஏனென்றால் அந்த அளவிற்கு வெப்பம் நம்மை தாக்கி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைமையில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. 2 விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நம்முடைய ஆசா பணியாளர்களின் வளர்ந்து வருகிற மதிப்புமிக்க தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சகோதரிகள் பேசியதை கேட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைந்தேன். உண்மையிலேயே எவ்வளவு அருமையாக பேசுகிறார்கள். தோழர்களே, தோழியர்களே என்று எவ்வளவு உரிமையோடு அழைக்கிறார்கள். தோழர்களே என்ற சொல்லை இந்த ஏஐடிசி எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை இவர்கள் பேசியதிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது. நம்முடைய அன்புக்குரிய சகோதரி அவர்கள் குறிப்பிட்டார்கள், இங்கே நீங்கள் அணிந்திருக்கிற தொப்பியில் முன்னர் ஏஐடிசி என்று இருக்கிறது. இந்த ஏஐடிசி தான் எங்கள் தாய் வீடு என்று குறிப்பிட்டார்கள். ஏஐடிசி உண்மையிலேயே இந்திய தொழிற்சங்க இயக்க வரலாற்றிலேயே முதல் தொழிற்சங்கம். தொழிற்சங்கம் வைக்க சட்ட உரிமை இல்லாத காலத்தில் தொழிற்சங்கத்தை அமைத்து அதற்காக தண்டிக்கப்பட்ட தலைவர்கள் ஏஐடிசி தலைவர்கள். சிறை தண்டனை உட்பட பல தண்டனைகளை எதிர்கொண்டவர்கள், பல நிர்வாகங்களால் பழி வாங்கப்பட்டவர்கள், டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர்கள், சிறைக்கு அனுப்பப்பட்டவர்கள். இந்த நீங்கள் தொப்பியில் இருக்கிற இந்த 5 எழுத்து என்பது இன்றைக்கு 105 வருட காலம் இந்தியாவில் நிலைத்திருக்கிற ஒரே சங்கம் இந்த ஏஐடிசி தான். ஏஐடிசி என்பது இந்திய தொழிலாளி வர்க்கத்தின் தாய்ப்பால். அதுதான் நமக்கு தாய்ப்பால் கொடுக்கிற சங்கம். அந்த மகத்தான சங்கத்தின் கீழ் நாம் அணிதிரண்டதால் தான் ஆஷா என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் இருந்த தமிழ்நாட்டில் ஆஷா என்பவர்கள் யார் என்பதை உங்கள் கைகளை உயர்த்திய எழுப்பிய கோஷங்களே அவர்களுக்கு தெரிவித்திருக்கும். எவ்வளவு வலிமையான போர்க்குணம் நம்முடைய ஆஷா பணியாளர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த தர்ணா போராட்டம் திட்ட தெளிவாக தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் நிலைமை என்ன? உழைக்கின்ற மக்கள், பணியாளர்கள் தங்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இடைவிடாமல் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. ஏஐடிசி முதல் தலையிடுகிற போது வகிதா தோழர் குறிப்பிட்டார்கள், வெறும் 2000 ரூபாய் சம்பளம். அந்த நிலையில் இருந்த அவர்களுக்கு இந்திய நாடு முழுவதும் தொழிற்சங்கங்கள் முன்வைத்திருக்கிற அந்த கோஷத்திற்கு அச்சரத்தை எழுதி கொடுத்தது ஏஐடிசி. இந்தியாவில் இன்றைய விலைவாசியில் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் பணியாற்ற வேண்டுமானால் அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள
26,000 ரூபாய் குறைந்தபட்சம் இருந்தால்தான் குடும்பத்தை நடத்த முடியும். எனவே இந்தியாவில் எந்த ஒரு தொழிலிலும் 26,000ற்கு கீழே சம்பளம் இருக்கக்கூடாது என்று ஏஐடிசி உணர்ந்து மற்ற சங்கங்களுக்கு உணர்த்தி கோரிக்கை வைத்திருக்கிறது. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற கோரித்தான் 20ஆம் தேதி அன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏறத்தாழ 30 கோடி பேர் வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள். வயல்வெளியில் நாற்று நடுகிறவர்கள் நாற்று நடப்போவதில்லை. விண்ணில் பறக்கிற விமானத்திற்கான பாகங்களை தயாரிக்கிற அந்த தொழிலாளிகளும் வேலைக்கு போக போவதில்லை. என்ன காரணம்? 17 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 17 கோரிக்கைகளை அரசாங்கம் தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் தான் கோரிக்கை. அதில் வேலை செய்கிற வயதை கடந்து பணி ஓய்வு பெறுகிற காலத்தில் அவர் உயிர் வாழ்வதற்கு பென்ஷன் கட்டாயம் வேண்டும். 9,000 ரூபாயாவது பென்ஷன் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது நம்முடைய கோரிக்கை தான். இந்த 17 கோரிக்கைகளும் நாளைக்கு இவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டார்கள். அடிமேல் அடி அடித்தால் அம்மி நகரும். ஒரு அடியில் நகராது. தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிறார்கள். நாம் தட்டி தட்டி பார்த்தோம், திறக்கவில்லை. ஓங்கி உதைத்தாலே ஒழிய கதவு திறக்க. அதற்கான முழு வலிமையை பெற ஒன்றுபட வேண்டும். ஒற்றுமைதான் பிரதானம். ஒன்றுபட்டு நிற்பதில் தான் வெற்றி இருக்கும். இவர்கள் பல திருவிழாங்களை செய்கிறார்கள். ஒன்றிய அரசை பொறுத்தவரையிலும் ஒரு பித்தலாட்ட அரசு அந்த அரசு. ஒன்றிய அரசின் கீழ் இயங்குகிறவர்கள் ஆசா பணியாளர்கள். ஆனால் அவர்கள் மாநில நல்வாழ்வுத்துறையின் திட்டங்களையும் நிறைவேற்றுகிறார்கள். எனவே ஒன்றிய அரசு மட்டுமல்ல, மாநில அரசும் இணைந்து நின்று ஆஷா ஒர்க்கர்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதில் நியாயம் இருக்கிறது. எந்த இடத்திலும் மறுக்க முடியாது. இன்றைய விலைவாசியில் நான் திரும்பவும் கேட்கிறேன், எந்த அமைச்சர்களாவது 5,000 ரூபாயை வாங்கிக் கொண்டு குடும்பம் நடத்த முடியுமா? 24 மணி நேரமே அவர்கள் காத்திருக்கிறார்கள். நான் சில சகோதரிகளை பார்த்தேன். இரவு நேரத்தில் பிரசவ வலி வந்துவிட்ட அந்த பெண்ணுக்கு உதவ சென்று கொண்டிருந்த நிலையில் வனவிலங்கு தாக்கி அகோர வடிவத்தில் முகம் இருக்கிறது. ஏன்? அவர்களின் வேலை தேவாங்கு மாதிரி 24 மணி நேரமும் எங்கிருந்து அழைப்பு வந்தாலும் போக வேண்டும். நான் கேட்கிறேன், இது இவர்களாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்ட சர்வீஸ் மனோபாவத்தோடு தேர்ந்தெடுத்துக் கொண்டது என்கிறார்களே. பிரசவம் என்ன தற்காலிக வேலையா? குழந்தை பிறப்பு என்ன தற்காலிகமானதா? குழந்தை பிறப்பதும் குழந்தை நலன் பேணுவதும் பெற்ற தாயின் நலன் பேணுவதும் நீண்ட கால தேவை. நீண்ட கால தேவையுள்ள ஒரு வேலைக்கு எதற்கு தற்காலிகமாக ஆஷா தொழிலாளர்களை போடுகிறீர்கள்? அவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டுமா இல்லையா? அவர்கள் செய்கிற வேலை நிரந்தரமான வேலை. நிரந்தரமான வேலைக்கு நிரந்தரமான சம்பளம் கொடு. இது நியாயம் இருக்கிறதா இல்லையா? இந்த நியாயத்தை ஏன் ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் ஏற்க அடம் பிடிக்கின்றன? இது எந்த வகையில் நியாயம்? எனக்கு முன்னர் தோழர்கள் குறிப்பிட்டார்கள். உலக சுகாதார நிறுவனம் பாராட்டியது, கௌரவித்தது யாரை? இந்தியாவின் ஆஷா பணியாளர்களை. எதற்கு? கொரோனா காலத்தில் கொஞ்சம் கூட உயிரை பற்றி கவலைப்படாமல் முன்வரிசையில் நின்று சுகாதார முறியடிப்பு பணியில் ஈடுபட்ட சகோதரிகள் ஆஷா பணியாளர்கள் என்று
உலக சுகாதார நிறுவனம் கௌரவித்ததை பெற்றுக் கொண்டவர்கள் மந்திரிகள். உங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்தவர்கள் ஆசா பணியாளர்கள் தெருவிலே இருக்கிறார்கள். என்ன நியாயம்? பெற்று கௌரவம் என்ன பிரயோஜனம்? அது பயனில்லை. எனவே நம்முடைய கோரிக்கை இன்றைக்கு கூட நாம் ஒரு மனு தயாரித்து இதுவரையிலும் நிகழ்ந்த பிரச்சனைகளை குறிப்பிட்டு துணை முதலமைச்சருக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவர்களின் பிஏவிடம் நாளை சந்திப்பதற்கு ஒரு நேரம் ஒதுக்குமாறு கேட்டுவிட்டு தான் வந்திருக்கிறோம். மாலை 4 மணிக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து முறையீடு கொடுக்க இருக்கிறோம். எனவே நாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போராடி கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் இன்னமும் நமக்கு தீர்வு வரவில்லை. இந்த கொளுத்துகிற வெயிலில் கீழே உட்காரவே முடியவில்லை. வியர்வை கால்களில் இருந்து வியர்வை ஊறிக்கொண்டே இருக்கிறது, உருண்டு உருண்டு வருகிறது. இந்த நிலையிலும் நாம் உட்கார்ந்து நம் கோரிக்கையின் நியாயத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு வர இந்த தர்ணா போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே சகோதர சகோதரிகளே, நாம் இன்று மாலை சந்திப்பதோடு மட்டுமல்ல, ஜூலையில் மீண்டும் டெல்லி சென்று நாம் அனுப்பிய கடிதங்களுக்கும் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விகளின் தொடர் நிர்பந்தத்தாலும் ஆசா பணியாளர்களின் தொகுப்பூதியத்தை உயர்த்த பரிசீலிக்கிறோம் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு. அந்த ஒத்துக்கொண்டது வார்த்தையில் வேண்டாம். மாநில அரசின் பங்கு எவ்வளவு, மத்திய அரசின் பங்கு எவ்வளவு, இரண்டையும் தீர்மானிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக நாம் டெல்லி செல்ல இருக்கிறோம். அது பற்றிய மாநில நிர்வாக குழு கூட்டம் நடத்தி அதில் சில தீர்மானங்களை நிறைவேற்றிக் கொண்டு பின்னர் டெல்லி சென்று இதற்கான முறையீடுகளை முறைப்படி வெளியிட இருக்கிறோம். அதற்கான தீர்வு வரும். இங்கே நம்முடைய ரீனா யாரோ சொன்னார்கள், நம்முடைய வால்பாறை சகோதரி சொன்னார்கள், என் முன்னால் நின்று கொண்டுதான் 10,800 ரூபாய் கொடுப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னதாக சொன்னார்கள். நாம் இன்று மாலை போய் பேசினால்தான் தெரியும். நாம் எப்பொழுதுமே களைப்படிந்து விடக்கூடாது. கோரிக்கை முன்வைத்தவுடன் எப்பொழுதுமே நிறைவேறாது. மிரட்டல்கள் தான் அதிகம் வரும். நம்மை நிராகரிப்பார்கள், ஏற்க மாட்டார்கள், பெரும் வாக்குறுதி கொடுப்பார்கள், நிறைவேறாது. இதையெல்லாம் கடந்து நிலைகுத்தி நின்று தொடர்ந்து போராடினால் தான் வெற்றி கிடைக்கும். எனவே சகோதர சகோதரிகளை, இதற்கு மேல் இங்கே காத்திருக்க விரும்பவில்லை. மேலும் நமக்கு கொடுத்திருக்கிற 1.5 மணி நேரம் தான் ஆர்ப்பாட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த எல்லைக்குள் நின்று நாம் நம்முடைய கடமைகளை நிறைவேற்றி முடிக்க வேண்டியிருப்பதால் சகோதரிகள் தொடர்ந்து வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்த 2600 பேரையும் ஒரே குடையின் கீழ் நிறுத்த வேண்டும். அந்த ஒரே ஒரு தாய் ஏஐடிசி தான். ஏஐடிசி தொழிற்சங்கத்தின் கீழ் அனைவரையும் திரட்டி நிறுத்தி அடுத்த கட்ட போராட்டம் வேறு வடிவங்களில் ஒரு ஆவேசமான போராட்டமாகத்தான் வெளிவரும். ஏனென்றால் நாங்கள் பிழைக்க வேண்டும். தண்ணீருக்குள் தொடர்ந்து நீந்திக் கொண்டிருக்க முடியாது. நாங்கள் பிழைக்க வேண்டுமானால் பிழைக்க வழி வேண்டும் என்று நாம் கோருகிறோம். அந்த கோரிக்கை நிறைவேறுகிற வரை களைப்பிற்கு இடமே இல்லாமல் தொடர்ந்து நாம் போராடுவோம். ஒருபோதும் தொழிலாளி மக்கள் போராடி தோற்றதில்லை, வெற்றி பெற்றே தீருவோம் என்பதை தெரிவித்து, இந்த வெயிலிலும் அறைகூவலை ஏஐடிசியின் அறைகூவலை ஏற்று இவ்வளவே திரண்டு வந்து சிறப்படைய வைத்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். 2 நாள் முன்னாலே பத்திரிகையில தமிழ்நாடு நலவாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் ஒரு கூட்டத்துல பெருமையா ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். என்னன்னா, இந்தியாவில இருக்கக்கூடிய சராசரியை விட
தமிழ்நாட்டில் எம்எம்ஆர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னாரு. நம்ம கைத்தட்டுறோம், எம்எம்ஆர் கம்மியாச்சு. எதனால? அவர் பெருமையா சொல்லிட்டாரு, இந்தியா முழுக்க மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதாவது பிரசவ காலத்துல இறந்து போகக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு காரணம் யாரு? ஆஷா ஒர்க்கர்ஸ் தான் அதுக்கு காரணம். ஆஷா ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் அதுக்கு காரணம். அது அவருக்கு தெரியாம இல்ல, ஆனா அதை சொல்லல அவரு. இன்னைக்கு அவரை பார்த்து பேசும்பொழுது 2 நாள் முன்னால நீங்க சொல்லியிருந்தீங்களே, பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். மொத்த தமிழ்நாட்டுக்குமே அந்த பெருமை. அந்த பெருமையை தேடி தந்திருப்பவர்கள் ஆஷா பணியாளர்கள். அது சொன்ன அடுத்த நாள் இன்னொரு செய்தி வந்திருந்தது. நலவாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் ஐஎம்ஆர் சொல்லியிருக்காரு. ஐஎம்ஆர்னா இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட் இல்லையா, பிறந்த குழந்தை இறந்து விடுவது. அந்த எண்ணிக்கையும் தமிழ்நாட்டுல தான், தேசிய அளவுல பார்க்கும்பொழுது தமிழ்நாட்டுல தான் குறைவு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் யாரு காரணம்? நாம தான் காரணம். அதையும் நாம அவருக்கு சொல்லிக்கணும். இந்த 2 விஷயம். இன்னொரு தேசிய அளவுல தமிழ்நாட்டுலதான் சம்பளம் கம்மி, இதையும் அவர்கிட்ட சொல்லணும். தேசிய அளவுல எம்எம்ஆர் கம்மி, தேசிய அளவுல ஐஎம்ஆர் கம்மி, தேசிய அளவுல சம்பளமும் கம்மி. இது எப்படி சரியா இருக்கும்? முரண்பாடா இல்ல இது? அதனால திராவிட மாடல் அரசு ஆஷா பணியாளர்களுக்கு அவர் கலைவாணி பக்கத்துல வச்சு சொன்னது மட்டுமல்ல, தோழர் சுப்பராயன் ஒரு தடவை பார்த்தாரு. அவரை பார்க்க போயிருக்கு. எங்க திருப்பூர்ல பார்த்தாரா என்னன்னு தெரியல, ஈரோடுல ஏதோ ஒரு கூட்டத்துல பார்த்த உடனே தோழர் சுப்பராயனை பார்த்த உடனே அவர் சொன்னது, ஆஷா பணியாளர்களுக்கு எல்லாம் 10,000 ரூபாய் போட்டுறேன், புதிய உயர்வு கொடுத்துடுறேன் அப்படின்னு. அவரை பார்த்த உடனே ஆஷாவுடைய தலைவர் அவரு நினைச்சுக்கிட்டு சொன்னாரு. ஆனா இன்னும் செய்யல. நிச்சயமாக செய்வார் என்பதில் நம்பிக்கை இருக்கு. அது நேர்ல இன்னைக்கு மத்தியானம் போய் சந்திச்சு பேசிடுவோம். அடுத்து ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது, தர்மபுரி மாவட்டத்துல வசந்தா என்ற நம்முடைய ஆஷா பணியாளர் யானை மிதிச்சு பிரசவத்திற்காக பார்ப்பதற்காக போன பொழுது யானை மிதிச்சு இறந்து போனாங்க. இறந்து போன உடனடியாக தர்மபுரி ஏஐடியூசி தோழர்களும் தளி சட்டமன்ற உறுப்பினர் தோழர் ராமச்சந்திரன் அவர்களும் உடனடியாக நேர்ல போய் அங்க இருந்து யானை மிதிச்சு இறந்ததற்காக உடனடியான நிவாரண பணத்தை வாங்கி கொடுத்தது மட்டுமல்லாமல் ஏஐடியூசி மூலமாக அவங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தோழர் ராமச்சந்திரன் அவர்கள் உடனடியாக அங்க போய் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்ததற்கு ஆஷா பணியாளர் சங்கத்தின் மூலமாக அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்ளலாம். இப்ப எல்லாரும் போட்டிருக்க இந்த கேப், ஏஐடியூசி கேப், தோழர் ஆண்டாள் சொன்னாங்க, தோழர் எல்லாருக்கும் கேப் வாங்கணும் தோழர், ஒரு கேப் 35 ரூபாய் சொல்றாங்க, வாங்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா வாங்கலாம், இவ்வளவு செலவாகுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவங்க போன் வந்தப்போ நான் திருப்பூர்ல இருந்தேன். திருப்பூர்ல இது இவ்வளவு ரூபாய் ஆகும், ஆஷா பணியாளர்களுக்கு எப்படி வாங்குவது என்பதை பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் திருப்பூர் ஏஐடியூசி உடைய நிர்வாகிகள் ஒருவரான தோழர் பாலசுப்ரமணியம் தான் துணை மேயர், திருப்பூர் துணை மேயர் MKM பாலு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் உடனடியாக நம்ம எல்லாருக்கும் இந்த கேப் வாங்கி கொடுத்திருக்காரு. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இங்க தண்ணி சப்ளை பண்ணினது, தண்ணி கொடுத்தது தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம், ஏஐடியூசி உடைய தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம், அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வளவு அழகா இந்த மேடை எல்லாம் போட்டு இந்த கொடியெல்லாம் கட்டி இது எல்லாவற்றிற்கும் ஏற்பாடு செய்தது எல்லாமே நம்முடைய மத்திய சென்னை மாவட்ட ஏஐடியூசி, தென் சென்னை மாவட்ட ஏஐடியூசி, வட சென்னை மாவட்ட ஏஐடியூசி தோழர்கள் எல்லாரும், தோழர் சம்பத், தோழர் அருள், தோழர் சந்தோஷ், தோழர் அழகேசன் எல்லாருமாக இருந்து
இது எல்லா ஏற்பாடுகளையும் செய்து சிறப்பாக செய்து கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாத்துக்கும் மேல காவல்துறை, நீங்கெல்லாம் ரொம்ப வாட்ஸ்அப்ல பெருசா எல்லாம் போட்டீங்க. என்ன திரும்ப திரும்ப வரோம், ஆர்ப்பாட்டம் இதே இடத்துல பண்ணிட்டு போறோம், நம்ம மெரினா பீச்ல ஜல்லிக்கட்டு மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்க போல இருக்கு. மெரினா பீச்ல பண்ணணும், இல்லைன்னா தலைமை செயலகம் முன்னால பண்ணணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு சொல்லிட்டு இருந்தீங்க. வாட்ஸ்அப்ல எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா அப்பவே நான் சொன்னேன், சென்னையில 2-3 இடங்களை தவிர வேற எங்கேயுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. காவல்துறை பர்மிஷன் கிடையாது. இங்கேயும் இன்னொன்னு கலெக்டர் அலுவலகம் முன்னால கொடுப்பாங்க. அந்த இடத்துல இவ்வளவு பேர் உட்காருவதற்கு இடம் இல்லை அப்படின்னு நம்ம இந்த இடத்தை தேர்வு பண்ணணும். நமக்கு எவ்வளவு நேரம் தெரியுமா பர்மிஷனு? 10 மணில இருந்து 11:30 வரையில் 1.5 மணி நேரம் தான் இன்னைக்கு நமக்கு பர்மிஷன். ஆனா 12 மணி ஆகுது. இதுவரைக்கும் நம்மை நடத்திய அனுமதித்து இருக்கக்கூடிய காவல்துறைக்கு மிக்க நன்றியை நாம தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக இங்க எல்லாம் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆஷா பணியாளர்களுக்கும் நன்றி சொல்லி நம்முடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை வாழ்த்தி பாஸ்கர் அவர்கள், தமிழ்நாடு ஏஐடியூசியின் செயலாளர் பாஸ்கர் பேசுவார். இந்த எழுச்சிமிகு தர்ணா போராட்டத்தினுடைய தலைவர் வஹீதா நிஜாம் அவர்களே, 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், நாட்டு மக்களுடைய குரலை நாடாளுமன்றத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் KS அவர்களே, ஏஐடியூசியுடைய மாநில தலைவர் காசி விஸ்வநாத் தோழர் அவர்களே, மாநில பொதுச்செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, இந்திய தேச மாத சம்மேளனத்தினுடைய தலைவர் தோழர் கண்ணகி அவர்களே, தேசிய செயலாளர் தோழர் AR சாந்தி அவர்களே, மற்றும் இங்கே குழுமி இருக்கக்கூடிய மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆஷா பணியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, ஆஷா பணியாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரத்தின சுருக்கமாக ஒரே 2 நிமிடத்தில் நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். காலம் கடந்து விட்டது. காந்தியடிகள் சொன்னார்கள், முதலில் உங்களை புறக்கணிப்பார்கள், பிறகு எள்ளி நகையாடுவார்கள், பிறகு மல்லு கட்டுவார்கள், இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்றார்கள். ஆசா பணியாளர்களை புறக்கணிக்க முடியாது, எள்ளி நகையாட முடியாது. இன்றைக்கு நாம் மல்லு கட்டி கொண்டிருக்கிறோம், மாலையில பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறோம். விடியல் அரசு, விடியல் என்றால் காலையில் தான் விடியும் இல்லை, இன்று மாலை விடியும் என்று எதிர்பார்க்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய எதிர்பார்ப்பு நடக்காவிட்டால் நம்மளுடைய போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். நாம் அனைவருமே மனிதர்கள். நாம் வாழ்வதற்காக போராடுகிறோம், போராடுவதற்காகவே வாழ்வோம், ஒன்றுபடுவோம், போராடுவோம், இறுதி வெற்றி நமக்கே என்று கூறிக்கொண்டு நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இந்த அற்புதமான தர்ணா போராட்டத்தை ஏற்பாடு செய்த அத்துணை பேருக்கும், குறிப்பாக சென்னை மாவட்ட ஏஐடிசி தோழர்களுக்கும், அதனை வழிகாட்டிய மாநில தலைவர் தோழர் காசி விஸ்வநாதன், மாநில பொதுச்செயலாளர் தோழர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும், மற்ற இந்த ஒலி அமைப்பு இவற்றையெல்லாம் ஏற்பாடு செய்த நம்முடைய தோழர் டேவிட் அவர்களுக்கும், காவல்துறையினருக்கும் நன்றி கூறி இந்த தர்ணா போராட்டத்தை இத்தோடு இன்றைக்கு நாம் நிறைவு செய்கின்றோம். தேவைப்படுமாயின் மீண்டும் நாம் போராட்ட களத்தில் சந்திப்போம். வெற்றி நமது. ஏஐடியூசி வாழியவை. जिंदाबाद 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 जिंदाबाद, AITUC जिंदाबाद, AITUC जिंदाबाद, जिंदाबाद जिंदाबाद, जिंदाबाद जिंदाबाद, AITUC जिंदाबाद, AITUC जिंदाबाद. தமிழ்நாடு ஆஷா பணியாளர் சங்கம் வாழ்க, வாழ்க. தமிழ்நாடு ஆஷா பணியாளர் சங்கம் வாழ்க, தமிழ்நாடு ஆஷா பணியாளர் சங்கம் வாழ்க. வெல்லட்டும் 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 ஆஷா பணியாளரின் நியாயமான கோரிக்கைகள் வெல்லட்டும் 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 வெல்லட்டும். கோரிக்கைகள் நிறைவேற கோடிக்கரங்கள் போராடும் லட்சிய
லட்சம் கைகள் போராடும். தோற்றதில்லை 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 தோற்றதில்லை. ஏஐடிசி தோற்றதில்லை. ஏஐடிசி தோற்றதில்லை. தோற்ற சரித்திரம் கெட்டதில்லை. தோற்ற சரித்திரம் பெற்றதில்லை. ஒன்றுபட்ட போராட்டம். ஒன்றுபட்ட போராட்டம். ஆஷா பணியாளரின் ஆஷா பணியாளரின் தர்ணா போராட்டம். தர்ணா போராட்டம். வெள்ளட்டம் 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 வெள்ளட்டம். ஆஷா பணியாளரின் ஆஷா பணியாளரின் மாநில தழுவிய போராட்டம். மாநில தழுவிய போராட்டம். ஓங்கட்டும் 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 ஓங்கட்டம். எச்சரிக்கை 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 எச்சரிக்கை. நிறைவேற்று 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 நிறைவேற்று. ஆஷா பணியாளரின் ஆஷா பணியாளரின் நியாயமான கோரிக்கையை நியாயமான கோரிக்கையை நீண்ட நாள் கோரிக்கையை நீண்ட நாள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று. இன்றைக்கே நிறைவேற்று. நிறைவேற்ற தாமதமானால் எச்சரிக்கை எச்சரிக்கை. கோரிக்கையை வைக்கவில்லை. எச்சரிக்கை செய்கின்றோம். எச்சரிக்கை செய்கின்றோம். நிறைவேற்ற தாமதமானால் தாமதமாக போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் தீவிரமாகும். போராட்டங்கள் தீவிரமாகும். இதுவே எங்கள் எச்சரிக்கை. இதுவே எங்கள் எச்சரிக்கை. இறுதியான எச்சரிக்கை. இறுதியான எச்சரிக்கை. உறுதியான எச்சரிக்கை. இந்த நாளின் எச்சரிக்கை. வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே. ஏஐடிசி வாழியவே ஏஐடிசி வாழியவே. வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே. ஒன்றுபட்ட போராட்டம். ஒன்றுபட்ட போராட்டம். வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே. சிந்தாபாத் சிந்தாபாத் जिंदाबाद जिंदाबाद. इनकलाब जिंदाबाद इनकलाब जिंदाबाद. जिंदाबाद 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 जिंदाबाद. इनकलाब जिंदाबाद इनकलाब जिंदाबाद. इनकलाब 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 जिंदाबाद. इनकलाब 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 जिंदाबाद.